குறிப்பாக ஒரு வாகனம் வாங்கியிருப்போம். அதாவது சார் ஷோரூமில் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 20 லட்சம் சார், 1 இயர் தான் சார் யூஸ்டு, பாதிக்கு பாதி 10 லட்சம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவார்கள். நம்மளுடைய கண்ணை மறைக்கும். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில போய் அந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாம் பார்த்தோம்னா அந்த வாகனத்துல ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும், இல்லைன்னா அது ஒரு லீகல் ப்ராப்ளத்தில் இதற்கு முன்பு இருந்திருக்கும். செவ்வாய்ங்கிறது நமக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்துவிடும். 6ங்கிறது நமக்கு நோய், எதிரி, கடன். இப்போ என்ன ஆகும், நம்ம லோன் வாங்க போய் அந்த நேரத்துல அந்த லோனை நமக்கு கொடுத்து விடுவார்கள். அப்புறமேட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம தான். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மாத்துர்ஸ்தானம், வீடை குறிகாட்டுகிறது. வீட்டுக்கு பக்கத்துல பார்க்கிங் பிரச்சனை, ஏன் வாகனோட வண்டி இடத்துல உன் வாகனத்தை விட்ட, உன் கெஸ்ட் வந்து என்னுடைய பார்க்கிங் ஸ்லாட்ல வண்டியை விட்டாங்க, என் வீட்டுக்கு போற வாட்டர் பைப்பு உன் வீடு வழியா போகுது, நீ எதையோ ஒன்று ரிப்பேர் பண்றேன்னு அந்த வாட்டர் பைப்பை உடச்சி விட்டுட்ட, இப்ப என் வீட்டுல தண்ணி வரல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியாத மாதிரி சண்டைகள் வரும்.